ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, எனக்கு ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதியும் கலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதியும் கலைகின்றது. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவருக்கும் நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்று நம்முடைய ஜெப தியானத்திற்காக எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் தெய்வ முகத்தை பார்க்கலாம். இன்றைய உலக காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறேன் என்பதுதான் அநேகருடைய பதில். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர்கள் செய்ய தொடங்கும் பொழுது அடுத்து என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, இந்த ஒரு வார்த்தையை அவர்கள் கட்டாயமாய் சொல்லிவிடுகிறார்கள். தெரியலையே, என்ன செய்யறதுனே தெரியல, என்ன செய்யறதுனே எனக்கு புரியல, இதை எப்படி நடத்துவது என்று தெரியல. காரணம், திட்டமிடுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஒருவரும் கவனிக்கிறதில்லை. நான் யார், எப்படிப்பட்ட தகுதி, எனக்குள்ள வசதி என்ன, நான் இதை செய்வதற்குரிய காரியம் என்ன, ஏன் நான் இதை இப்படி செய்தால் இதை குறைத்தால் என்ன, இவைகள் எல்லாம் அவர்கள் நினைப்பதில்லை. எல்லாரும் மற்றவர்களைப் போல இருக்க விரும்புகிறோம். அவர் அப்படி இருக்கார், நான் எப்படி இப்படி இருக்க முடியும், அவர் அப்படி வாழ்கிறார், நான் இப்படி வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு கோணம் மனுஷனுக்குள் இருப்பதால் இவைகளிலிருந்து அவன் வெளியே வருவதற்குரிய போதுமான வசதிகள் அகப்படுவதில்லை, போதுமான சூழ்நிலைகள் அவனை சூழ்ந்து கொள்வதில்லை. எல்லாமே பலவீனம், எல்லாமே சோர்வு, எல்லாமே மனச்சங்கடத்திற்குள் ஆகிறதால் அடுத்து அவன் சொல்வது என்ன செய்வது என்று தெரியவில்லை. வியாதி வரும்பொழுது மருத்துவர் சொல்வார், என்ன செய்யறதுனே எனக்கு புரியல. அதற்கு அடுத்து ஒருவர் சொல்வார், ஒரு காரியத்தை சொல்லி ஒரு திருமணத்தை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. வீட்டை கட்ட தொடர்புனை பாருங்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த தெரியவில்லை என்கிற ஒரு காரியம் நடப்பதற்கு தகுதி என்ன? நான் இந்த பூமிக்குரிய அல்லது உலகத்திற்குரிய அல்லது ஆலோசனை செய்கிற தகுதிக்குரிய காரியங்களை எல்லாம் நாம் மறந்து விடுங்கள். எப்பொழுதும் அவைகள் நமக்கு வேண்டாம். நமக்கு நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், எல்லாவற்றிலும் நமக்கு ஆலோசனை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஆகவேதான் ஆலோசனையில் வல்லவர் என்று அவரை குறித்து நம்முடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பறைசாற்றி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, பிறக்கும் பொழுதே அவருக்கு ஆலோசனை கர்த்தா என்கிற பெயரோடு பிறப்பிக்கப்பட்டவர் ஒருவர் தான் நமக்கு ஆலோசனையின் தேவனாய் இருக்கிறார். அவர் தேவன், அவர் கடவுள், அவர் இறைவன், அல்லது அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார் என்கிற ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு எப்படி அடிபட்டாலும் நானும் நீங்களும் நம்பி ஆராதிக்கிறவர் ஆலோசனைகள் பெரியவர். மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அவன் ஆண்டவருக்கென்று வாழ தொடங்கும் பொழுது அவனை குறித்த தீர்மானங்களும் ஆலோசனைகளும் அவராலே ஏற்படுத்தப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு அவராலே செயல்படுத்தப்படுகிறது. இவைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடுவதால் தான் இந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆலோசனை அநேகம் இருக்குமா,
ஆனால் மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் மட்டுமே வாய்க்குமா? அப்ப என் மனதில் எண்ணி நான் என்ன மனதில் தீர்மானித்தாலும், நான் எப்படிப்பட்ட யோசனை இருந்தாலும், என்னோடு கூட இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆலோசகர்களாக இருந்தாலும், என்னோடு இருக்கிறவர்கள் இதை செய்ய அதை செய்ய எனக்கு எவ்வளவு அவர்கள் கற்றுக் கொடுத்தாலும், நான் கர்த்தருக்கு பயந்து மாத்திரம் நடக்க தொடங்கிவிட்டால் என்னுடைய வழி அவராலே வாய்க்குமா? என்னுடைய ஆலோசனைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய உதாரணங்கள், நான் கொடுப்பது, நான் பேசுவது எல்லாமே அவைகள் எல்லாம் அடக்கப்படும். அவர் மாத்திரமே நமக்குள் உயர்ந்தவராய் நிற்பார். ஆகவே நான் சில நேரத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் நடத்தப்பட்ட விதங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும். தாவீதை கேட்டு பாருங்கள், 16வது சங்கீதம் 7வது வசனத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று. ஆலோசனை கொடுக்கிறதில் பெரியவராய் இருக்கிற ஒருவரை நான் முன் நிறுத்திக் கொள்வதில்லை. இதுதான் முதல் நாம் செய்கிற ஒரு பெரிய தவறாகும். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், 73வது சங்கீதம் 24வது வசனத்தில், உமது ஆலோசனை என்னை நடத்தும் என்று தாவீது முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். உம்முடைய ஆலோசனை என்னை நடத்தும். அப்படியானால் தேவனுடைய தீர்மானம் என்ன? அவருடைய முதல் காரியமே, நான் முற்றிலும் என்னை அர்ப்பணிப்பேனால் பிரயோஜனமானதை எனக்கு போதிப்பாராம், நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துவாராம். கண் கலங்கி தவிக்கிறோம், மன வேதனையோடு நிற்கிறோம். திருமணம் ஆவதற்கு முன்பு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கிறோம், என்ன செய்வது தெரியவில்லை. இப்படி இருக்கு, வீடு நல்லா இருக்கு, மாப்பிள்ளை சரியில்லை, மாப்பிள்ளை நல்லா இருக்கு, வீடு சரியில்லை, படிப்பு சரியா இருக்கு, வேலை இல்லை, வேலை இருக்கு, படிப்பு இல்லை. இப்படி எல்லாம் பலவிதமான குழப்பங்களுக்குள்ளாக மாறி மாறி செய்வதறியாமல் வாழ்க்கையை ஆரம்பித்த பின்பு நாம் வாழலாமா வேண்டாமா, இவன் சரியா அவள் சரியா, இப்படி பலவற்ற கோணத்தில் அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதை பார்க்கிறோம். அநேக வாழ்க்கை நாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் பெற்றோரிலிருந்து தூரம் போய் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக புருஷன் மனைவிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ள முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு எல்லாமே காரணம், என்னை உண்டாக்கினவர், என்னை அழைத்தவர், அவர் ஆலோசனைக்கும் அவர் சித்தத்திற்கும் நான் விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒன்றுதான். ஆகவேதான் சங்கீதத்தில் தாவீது சொல்லும் பொழுது 106வது சங்கீதம் 13வது வசனத்தில் ஒரு நேர்த்தியாய் ஒரு வார்த்தை சொன்னார். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் தங்கள் மனம் போல அவர்கள் துடித்தார்கள், பதைத்தார்கள், செயல்பட தொடங்கினார்கள். நான் கர்த்தருடைய ஆலோசனைக்கு எப்படி காத்திருப்பது? அவர் என்னோடு பேச போகிறாரா? அவருடைய சத்தத்தை நான் கேட்க போகிறேனா? நான் எப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசியை தேடி ஓட வேண்டும்? நான் எப்பொழுதெல்லாம் அவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே எனக்கு பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சகோதரி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுல இன்னும் விசேஷமா இருக்கு, நம்ம ஆட்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தையும் செய்ய துணிகரமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்வார்கள். ஆவியானவர் என்னோடு பேசினார், ஆவியானவர் என்னோடு சொன்னார். இப்படி சொல்ல வார்த்தைகளை கேட்ட உடனே எனக்கு என்ன சொன்னார்? கேட்டு சொல்லுங்களே. இது சொல்லுகிற ஆட்கள் தான் அநேக காரியங்களில் நமக்கு முன்னோடிகளாக முன்னிறுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, தேவன் உங்களை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ உண்மையாய் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேத காரியங்களை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிப்பதனால் ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தருக்கு சித்தப்படால் நாம் தொடர்ந்து அந்த மாதிரி அது போல காரியங்களை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். அவர் எனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறாராம், நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துகிறாராம். நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நின்று நம் வீட்டுக்கு முன்பாக ஒருவர் நின்று வந்து சொல்லுகிறார், நாங்க உனக்கு பிரயோஜனமானதை சொல்றப்பா, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துறேன், என் பின்னே வாருங்கள் என்று நமக்கு ஒருவர் சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் அதே அனுபவத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், உழப்பாத, புரட்டாத, புலம்பாத, பெணாத்தாத, உட்கார்ந்துகிட்டு அதை இதையும் சொல்லி எடுக்காத. யாரோ ஒருத்தருக்கு சம்பவித்தது, அவனுக்கு வந்தது, இவனுக்கு வந்தது, இப்படி ஒரு நோய் வந்தது, அவன் இப்படித்தான் இருந்தான், அவனுக்கு இவ்வளவு பெருசு நெஞ்சில் அடைக்கிறது மாதிரி சொன்னான், அவன் சொல்லி 3 நாள்ல அவன் அப்படியே போயிட்டான். யாரோ சொல்லுகிறத கேட்டு நீ புலம்பாதே, உனக்கு பிரயோஜனமானதை நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். அதற்காகத்தான் நான் உனக்கு தேவனாய் மாறினேன். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் அந்த பகுதி அப்படியே கொஞ்சம் அந்த கீழ்ப்பகுதியில் 29வது வசனத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே வாசிக்க தொடங்கி பாருங்க. அந்த காரியத்தில் அவருடைய ஆலோசனை விதைப்பதிலிருந்து
அறுவடை செய்து அவன் அடித்து வீட்டுக்கு கொண்டு வரும் வரைக்கும் எந்த தானியத்தை எப்படி விதைப்பது, எந்த தானியத்திற்கு என்ன செய்வது, எந்த பொருளுக்கு இது போல காரியங்களை செய்வது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை ஆச்சரியமானது. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. யாரை கேட்டு போதனை கொடுத்தார்? யார் சொல்லி இந்த போதனை உண்டானது? கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு மாத்திரம் தேவனுடைய மகத்தான செயலை கொண்டு வாருங்கள். நமக்கு மிஞ்சின ஆட்கள் இருக்க மாட்டார்கள். என்றைக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் இல்லை. மனதில் நிர்ணயிக்கிறேன், நான் நினைத்தது போல அவர் செய்யணும். ராத்திரியில ஜெபம், காலையில ஜெபம், பகல்ல ஜெபம், உபவாச ஜெபம், நான் நினைத்தது போல, நான் கேட்டது போல, நான் மனசுல கொண்டிருக்கிற ஆசை போல, சம்பந்தம் இல்லாத ஒன்று மேல் எனக்கு நோக்கம், விருப்பம் இல்லாத ஒன்று மேல், தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று மேல் என்னுடைய மனவாஞ்சை. எங்கிருந்து? ஆரம்ப காலத்திலிருந்து வாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாதை செய்த ஏழியின் குடும்பத்திலிருந்து தொடங்குகிற இந்த காரியத்தை கவனியுங்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளினார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க மறுத்தார்கள். ஜனங்கள் சொல்கிறார்கள், இது சரியில்லை, இதுவரைக்கும் நடந்தது இப்படி இல்லப்பா, நீ என்ன இப்படி செய்யற? அது எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. நீங்க வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அந்த பாகங்களில் இவைகளை எல்லாம் தெளிவாய் இருக்கு. வாசித்து பாருங்கள். எவ்வளவு காரியங்கள் இவைகள் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம். சிம்சோன் வரைக்கும் பாருங்கள். இப்ப நம்ம சந்ததிக்குள்ள அந்நிய பெண்ணை கொல்லக்கூடாதுங்கிறது வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கையா? சத்தியத்தில் எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. அது எனக்கு வேண்டாம். எனக்கு அவள் பிரியம். தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிற அனுபவங்கள் இன்றைக்கு நம்முடைய சின்ன சின்ன காரியங்களிலும் காணப்படுவதால் தேவனுடைய ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனியுங்கள். ஆலோசனைக்கு காத்திருக்கிற ஆலோசனை இல்லாத இடத்தில் சீர்கேடு. ஒரு சீர்கேடு, ஒரு குடும்பத்தில் சீர்கேடு, தனிப்பட்ட வாழ்க்கையில் சீர்கேடு, செய்வதில் எல்லாம் சீர்கேடான நிலை. இவைகளுக்கெல்லாம் முழு காரணம் என்ன? நான் தேவனுடைய ஆலோசனையை பெறுவதற்கு காத்திருக்கல. என்னுடைய ஆலோசனை தான் எனக்கு பெரிதென்று எண்ணினேன். என்னுடைய ஆலோசனைக்கு தக்கதாக எனக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தால் அதை நான் கேட்பதில்லை. இது தேவனுடைய ஆலோசனைக்கு உகந்ததா நான் கவனிக்கல. நான் அவைகளின் மேல் என் கவனத்தை செலுத்துறதில்லை. சில காரியத்தில் ரொம்ப காரியங்கள் வித்தியாசமாய் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய ஆலோசனை ஒருவேளை என்னுடைய விருப்பத்திற்கு வேறாய் இருந்தால், தேவன் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் ஜெபிக்கவே வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஜெபமே பண்ண வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஊழியக்காரர்கிட்ட போகவே வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேடவே வேண்டாம். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? அவர் வெறுத்து விட்டால் என்ன செய்வது? அவர் வேண்டான்னு சொல்லுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நான் அதை செய்துட்டு இருக்கிறேன். மனசாட்சியை சொல்லிவிட்டது. இப்போ நான் யாரிடத்தில் ஆலோசனை கேட்க முடியும்? யார் எனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள்? நீங்கள் இந்த திருமண பத்திரிகையெல்லாம் பாருங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது எழுதி வைப்பார்கள். பெண்ணை ஞானஸ்நானம் எடுத்திருக்காது, பெண்ணு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்காது, பெண்ணு கர்த்தரை தேடுகிற காரியங்கள் இருக்காது, மாப்பிள்ளை ஆண்டவரை தேடி இருக்க மாட்டார். அவர் ஆலயத்துக்கு போவாருங்க, அதை என்ன சொல்லுவாங்க, அப்பாவும் ஆலயத்துக்கு வர்றதில்லை, அம்மாவும் வர்றதில்லைங்க, இந்த தம்பி மட்டும் போயிட்டு இருக்கிறாரு, அப்புறம் என்ன செய்யலாங்க? இந்த காரியங்களை எல்லாம் யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? இந்த காரியங்களை யார் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக பதிக்கிறது? அவன் உள்ள நுழைந்த உடனே கேட்கிறோம், பையன் படிச்சிருக்காரா? படிச்சிருக்கார். பிள்ளை படிச்சிருக்கா? அது ரெண்டையும் விவரமா கேட்கிறோம். சொந்த வீடு இருக்கா? பையனுக்கு சொந்த வீடு, பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா? ரொம்ப விவரமா கேட்டுக்கிறோம். எவ்வளவு செய்வாங்க, என்ன செய்வாங்க, அப்பா ரிட்டையர்ட் ஆனா எத்தனை பிள்ளைங்க, அவங்களுக்கு கூட பிறந்தது எவ்வளவு, எல்லாம் விவரமா கேட்கிறோம். ஆனால் யாராவது ஒருவர் தண்ணில முழுகிட்டாரா, ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா, அபிஷேகம் வச்சிருக்கிறாரா, சபைக்கு இந்த சபைக்கு போயிட்டு இருக்காரா, ஆராதனை எடுத்துக்கொள்கிறாரா, இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாரா, கேட்கிறது யார்? இவைகளை எல்லாம் உற்று கவனிக்கிறது யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கிறார், யோவான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், வேத புஸ்தகத்தில் அவர்களை குறித்து எழுதியிருக்கிறது, பரிசேயரில் சிலர், சதுசேயரில் சிலர், வேதபாரகரில் சிலர், ஞானிகளில் சிலர் அங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை அவர்கள் தள்ளினார்கள் என்று எழுதியிருக்கிறது.
சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலோசனை அது வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டாம். மற்றவர்களைப் போல நான் இருக்க முடியாதுல்ல, மற்றவர்களைப் போல நான் வாழ முடியாதுல்ல. ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். மற்றவர்களைப் போல வாழ்ந்து நான் சாதிக்க போகிறது என்ன? மற்றவர்களைப் போல நான் வாழ்ந்து எனக்கு கிடைக்க போகிற மேன்மை என்ன? மற்றவர்களைப் போல நான் வாழ்ந்து எனக்கு கிடைக்கிற மேன்மை நரகமாகுமானால், மற்றவர்களைப் போல வாழ்ந்து எனக்கு கிடைக்கிற மேன்மை பாதாளத்தின் அடிச்சுவடு கீழே கிடக்க வேண்டிய நிலை வருமானால், மற்றவர்களைப் போல நான் நடந்து என்னுடைய நிலைமை நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களை அறியேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு உண்டாகுமானால், யார் எனக்கு அன்றைக்கு உதவி செய்வது? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய உள்ளங்களில் ஆழங்களில் முதலாவது சிந்திக்க தொடங்குங்கள். தேவனுடைய பிரசனம் என்பது மேன்மைக்குரியது. தேவனுடைய ஆலோசனை என்பது மேன்மைக்குரியது. அவைதான் எரேமியா 33:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, உன் புத்தி கெட்டாததும் உன் அறிவு கடங்காததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதனுடைய முழுமை என்ன? நான் எப்பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பணிந்து என்னை முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ, நான் ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த நாள் முதல் என்னை குறித்து தேவன் பெரியவைகளை தீர்மானித்திருக்கிறார். ஆகவேதான் 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதினார். தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகளாம், அதிசயமானவைகளாம், தீர்மானிக்க முடியாதவைகளாம், ஒரு மனுஷனுடைய காரியங்களையும் ஒருவனாலும் அறிந்து கொள்ள முடியாதவைகளாம். அப்படிப்பட்டவைகளை உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்து காத்திருக்கிறார். எப்பொழுது என் பிள்ளை என் பிள்ளையாய் இதை பெற்றுக்கொள்வான்? எப்பொழுது என் பிள்ளை என் பிள்ளையோடு கூட இந்த காரியங்களுக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்துக் கொடுப்பான்? ஒரே ஒரு காரியம் உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். எனக்கு ஆலோசனை தரும்படியாக, என்னை நேர்த்தியான பாதையில் நடத்தி கொண்டு போகும்படியாக அவர் ஆலோசனையின் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வேத வசனத்தை அப்படியே வாசித்து பாருங்கள், ஆச்சரியமாயிருக்கும். ஆலோசனையின் ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எதற்காக அவர் மேல் தங்கினார்? எனக்கு ஆலோசனை கொடுக்கும்படி, அவர் தமது ஆலோசனையின்படி என்னை நடத்தும்படி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, உண்மையாக வாழ்க்கையிலே உடைந்து நொந்து செய்வது அறியாமல் திகைக்கிற அநேக சந்தர்ப்பங்கள் உங்களுக்கும் எனக்கும் நேரிடுகிறது. நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கிற நீங்கள், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று வாழ வேண்டும் ஆசைப்பட்டிருக்கிற நீங்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்கள், தேவனுடைய ஆலோசனையில் முழுமையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள். இதுவரைக்கும் என்ன செய்வதென்று தெரியலையா? என்ன செய்வதென்று தெரியல. உங்களுடைய சொந்த இருதயத்தின் நினைவு, உங்கள் சொந்த எண்ணம், உங்கள் சொந்த புத்தி, உங்கள் சொந்த காரியங்கள், உங்களுக்கு வேறொருவன் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களில், உலகத்திற்குரிய காரியங்களில் ஆலோசனை கொடுத்ததாலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு மூட்டையாய் கட்டி ஒரு ஓரத்தில் வையுங்கள். இனி நான் என் இருதயத்தின் எண்ணத்திற்கும், என் இருதயத்தின் யோசனைக்கும், என் உள்ளத்தில் தோன்றுகிற காரியங்களுக்கும் நான் தலையிட மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை தாரும். நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? என்னை அப்படி நீர் நடத்தும். முற்றிலும் உம்முடைய கையில் கொடுக்கிறேன். நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவும் மாட்டேன். நீர் என்ன செய்ய போகிறீர் என்று நான் எதிர்பார்த்து மாத்திரமே இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். நீர் என்ன செய்தாலும் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் எப்படி நடத்தினாலும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமது இஷ்டம் போல என்னை நடத்தும். அப்படி ஆலோசனைக்கு விட்டு கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்துள்ள தீர்மானத்தை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் சொல்லுகிற வார்த்தை பிரயோஜனமானதை மட்டும் உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். இன்னும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நீ நடக்க வேண்டிய பதில் உன்னை நடத்தி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். அவருடைய வார்த்தைகள் வித்தியாசமானவைகள். நம்முடைய உள்ளத்திற்கும், நம்முடைய இருதயத்திற்கும், நம்முடைய ஆத்மாவிற்கும், நம்முடைய ஆவிக்கும், இனி வரப்போகிற காலத்தில் நாம் காலடி எடுத்து வைப்பதற்கும், நான் அசையாமல் இருப்பதற்கும், எனக்கும் என் சந்ததிக்கும், எனக்கு பின்வரும் தலைமுறைக்கும் நித்தியமான ஆலோசனைகள். வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலோசனைகள் தலைமுறைக்கும் நிற்குமா?
அவர் இருதயத்தின் யோசனைகள் நித்தியமானவைகளாம். என்னென்ன யோசனை? பூமியை எப்படி அழிக்கலாம், பூமியை சுனாமி எப்படி வர வைக்கலாம், நட்சத்திரங்களை எப்படி ஒழுக பண்ணலாம், அந்த யோசனை அல்ல. அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து இந்த பூமியில் அவரே தெய்வமாய் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் குறித்த யோசனை. ஆரம்ப காலங்கள் நமக்கு நெருக்கமாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியாததா இருக்கும். திரும்பி பார்க்க வேண்டாம், உலகத்தை திரும்பி பார்க்க வேண்டாம், உங்களை போன்ற ஒருவனை திரும்பி பார்க்க வேண்டாம். உங்களை போல ஒரு காரியத்தில் நீங்களை எந்த முடிவு எடுக்காமலே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், உம்முடைய முழு பிரியத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், உம்முடைய இஷ்டம் போல என்னை செயல்படுத்தும், உம்முடைய மனம் போல என்னை உருவாக்கும், நீர் எப்படி என்னை செயல்படுத்த விரும்புகிறீரோ அப்படி என்னை செயல்படுத்தும். என்னுடைய வேலை விஷயத்தில் நீர் தலையிடும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீர் தலையிடும், என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தில் நீர் தலையிடும். உம்முடைய ஆலோசனை இல்லாமல் நான் ஒன்று செயல்படாதபடிக்கு நல்ல ஆலோசனை செய்கிற இருதயத்தை எனக்கு தாரும். உமக்காக நான் காத்திராமல் ஓடுகிற அனுபவங்கள் எனக்கு வேண்டாம். உமது சித்தத்தை நான் மறுத்து வெளியே தள்ளுகிற அனுபவங்கள் எனக்கு வேண்டாம். என் இருதயத்தில் தோன்றுகிற ஆயிரங்களான ஆலோசனைகள் கேட்டது போல நீர் என்னை நடத்தாமல் உம்முடைய மனம் திறந்த மகிமைக்கு, உம்முடைய இஷ்டத்திற்கு, உம்முடைய பிரியத்திற்கு, உம்முடைய ஆலோசனைக்கு, உம்முடைய நடத்துதலுக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். என் இருதயத்தில் ஒரு நிலைவரமான ஆவித்தாரம், என் இருதயத்தில் நல்ல ஆலோசனை செய்யத்தக்க உமது நம்பிக்கை, உமது வார்த்தைகளின் மேல் உள்ள நம்பிக்கை எனக்கு அதிகமாக்கித்தார். நீர் என்னை நடத்தும் என்கிற அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு விட்டுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த, உங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைப்பேறு, உங்கள் பிள்ளைகளின் வேலை, உங்கள் பிள்ளைகளின் தலைமுறையான சந்ததி பெருக்கத்தை குறித்து தேவன் தமது ஆலோசனை நிறைவேற்ற தொடங்குவாரானால் அது தலைமுறைக்கும் அழியாத ஆலோசனையாயிருக்கும். ஊழியத்தை குறித்து அவர் கையில் ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியம் உம்முடையது, நான் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையான ஒரு மனிதனாய் நிற்கிறேன், என்னை நடத்தி செல்லும். நான் போதிக்கத்தக்க, நான் பேசத்தக்க, நான் பாடத்தக்க, நான் செயல்படத்தக்க இன்னொருவனை போல வேண்டாம், உம்மை போல என்னை மாற்றும். உமது ஆலோசனைக்கு நான் காத்திருக்கிறேன். என் ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உமது ஆலோசனைக்காக காத்திருக்கிறேன். நான் வேதத்தை திறக்கிறேன், உம்முடைய ஆலோசனையால் என்னை நிரப்பும். நான் வேத வசனத்தை வாசிக்க தொடங்குகிறேன், உம்முடைய ஆலோசனையினால் என்னை நிரப்பும். எனக்கு போதிக்க வேண்டியதை எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு பிரயோஜனமானதையும் என்னை கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதையும் எனக்கு போதித்தரலும். கேட்டு பாருங்கள். இன்றைக்கு முதல் அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாய் மாறட்டும். தெய்வ சமூகத்தில் கேட்கலாமா? அவர் சொல்லி இருக்கிறார். எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆலோசனையில் ஆச்சரியமான அவர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் மேல் ஆலோசனையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறாராம். அதே ஆண்டவர் தான் நம்மோடு பேசுகிற காரியம். உனக்கு பிரயோஜனமானதை போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். வார்த்தைகளை சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் கேட்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் இந்த வேத வசனத்தை நாங்கள் திறந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் ஏராளம். நாங்கள் திட்டமிடுகிறோம், ஆகாமல் போனால் உண்மையை கோபித்துக் கொள்கிறோம். நாங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், எங்களில் அது செயலாக்கம் இல்லாவிட்டால் ஏன் இப்படி நடந்தது என்று தலையில் அடித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவர் ஏன் செய்தார் என்று ஒரு கேள்வியும் கேட்கிறோம். ஆண்டவர் இப்படி செய்யலாமா என்றும் கேட்கிறோம். என்னமோ தெரியல, ஆண்டவர் இப்படியே செய்கிறார் என்று சலிப்புள்ள வார்த்தைகளை சொல்லிவிடுகிறோம். தயவாய் எங்களை மன்னித்தரலும். ஆண்டவரே, இன்றைக்கும் என்னோடு சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் தங்கள் முழங்கால்களை ஊன்றி, ஆண்டவரே, வேத வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நான் வாசித்திருக்கிறேன், பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் என்று நீர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கேட்டு, இந்த நாள் முதல் நான் நடக்க வேண்டிய வழியில் நடத்தப்படும்படி உம்முடைய கையிலே ஒப்புக்கொடுக்கிறேன். என்னை நடத்தும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்ணோக்கமாயிருக்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்ணோக்கமாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் தெய்வீகம் நிறைந்ததாயிருக்கட்டும், மகிமையின் வல்லமை நிறைந்ததாயிருக்கட்டும். இன்று முதல் ஒரு வித்தியாசமான செயல்பாடு அவர்களில் உருவாகும்படி உம்முடைய நடத்துதலை அவர்கள் உணரும்படி செய்யும். உம்முடைய நடத்துதலுக்கு அவர் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கிருபையை பெறுகிறவர்களாய், கிருபைக்கு முன்பாக முழுமையாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறும்படி அவர்களை நடத்தி செல்லும். ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல ஆலோசனை தருகிறவர் உங்களை நடத்தி ஆதரிப்பாராக. ஆமென்.